குழந்தைய சுத்தி நீர் கம்மியாகுது 10ஆம் மாசம் வரும்போது கொஞ்சம் கம்மியாகுது இயற்கை. 38 வீக்ஸ் கடைசி 15 நாள் நீர் கம்மியாகும். பேபி வெயிட்டும் ஒரு 100லிருந்து 150 கிராம் கம்மியாகும். நஞ்சு முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு நீர் சத்து கம்மியாகும். உங்க நீர் சத்து அதிகம் இருக்கணும்னா தண்ணி நிறைய குடிக்கலாம். தண்ணி நிறைய குடிக்கும் போது உங்க யூரின்ல எலக்ட்ரோலைட்ஸ், முக்கியமான ரொம்ப ரேரான மெக்னீசியம், ஜிங்க், பாஸ்பரஸ், குளோரைட் இதுங்கெல்லாம் வெளியில போயிடும். வெளியில போயிடுச்சுன்னா அப்புறம் நஞ்சுக்கு அந்த சத்து யார் கொடுப்பா? அதனால தண்ணி 2 லிட்டருக்கு மேல குடிக்க வேண்டாம். ஜீரா தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா இளநீர் சேர்த்துக்கலாம். இல்லை ஸ்ப்ரிங் வாட்டர், ஹிமாலயன் ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்குது. இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் கலந்த தண்ணிகள் இருக்குது. அதுயெல்லாம் குடிக்கணும். நம்ம வீட்டு கிணத்து தண்ணி ரொம்ப நல்லது. போர் தண்ணி சொல்லலாது, கிணத்து தண்ணி இயற்கையாக வர தண்ணிகள். இப்போ சென்னையில் எந்த தண்ணியும் சுத்தமாக கிடையாது. அதனால் சென்னையில் நிறைய பேருக்கு நீர் சத்து கம்மியாக இருக்குது. நீங்கள் அதனால் ஆட்டு எலும்பு வழியாக வருகிற சூப்பு, சிக்கன் சூப்பு, இல்லை மஷ்ரூம் சூப்பு, முருங்கை இலை சூப்பு, இந்த மாதிரி எந்த சூப்லனாலும் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம சாதாரண கல்லுப்பு, இப்போ டேபிள் சால்ட் கிடையாதுங்க, கல்லுப்பு, ஹிமாலயன் கல்லுப்பு, செல்டிக் கல்லுப்பு ஏதோ சொல்கிறாங்க. பட் நம்ம வீட்டு கல்லுப்பே போதுங்க. அது சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நஞ்சு ஆரோக்கியமாக இருக்கும், தண்ணியும் குறையாது. புரோட்டீன் அதிகப்படுத்தணும், எலக்ட்ரோலைட்ஸ் அதிகமாக இருக்கணும். இது இருந்து நல்ல தூக்கம், நல்ல உடற்பயிற்சி, உங்கள் நஞ்சு ஆரோக்கியமாக இருக்கும். ஏஎஃப்ஐயும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஏஎஃப்ஐ குறைஞ்சிருச்சுன்னு சிசேரியன் பண்ணணும்னு அலோவ் பண்ணாதீங்க. ஏஎஃப்ஐ குறைஞ்சிருச்சுன்னா ஒரே வாரத்தில் சரி பண்ணிடலாம். உடனே சரி பண்ணுவோம். ஹாஸ்பிட்டலில் 3 நாள் டெய்லி 2 பாட்டில் ரிங்கர் லாக்டேட்னு போடுவாங்க. அது போட்டாலே கொஞ்சம் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் உணவு பழக்கத்தையும் உங்கள் லைஃப் ஸ்டைலையும் மாடிஃபை பண்ணிக்கோங்க.